சரி. இன்னைக்கு நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூசபிலிட்டி ஹூக் பத்தி படிக்க போறோம். இப்போ யூசபிலிட்டி ஹூக்குக்கு இங்க ப்ராஜெக்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். அதுக்கான கிரியேட் பண்ற ஸ்டெப்ப தான் இங்க பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, டைரக்ட்டா இந்த கமாண்ட் குடுத்துருக்கேன். குடுத்துட்டு, இப்போ என்ன ஃப்ரேம்வொர்க் நம்ம சூஸ் பண்ண போறோம் அப்படின்றது, இப்போ நான் வந்து ரியாக்ட் சூஸ் பண்ண போறேன். இதுல ஜாவாஸ்கிரிப்ட் நமக்கு தேவை. வேரியன்ட் வந்துட்டு. அத குடுத்துடுறேன். இதுல நோவே குடுத்துடுறேன். எஸ் இன்ஸ்டால் ஆகட்டும் எல்லாமே. அதோட சேர்த்து எனக்கு ஆப்பும் ஸ்டார்ட் ஆகிருக்கணும் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே. அப்போ இது இன்ஸ்டால் ஆகட்டும். அந்த வேலை நடக்கட்டும். என்னன்னா, இங்க அடுத்த வேலையை பார்க்கலாம். யூசபிலிட்டி ஹூக்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே. The use effect hook in React is a fundamental tool that allows you to manage side effects in functional components. சரி. இது எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சைடு எஃபெக்ட்ஸை ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல மேனேஜ் பண்ணுறதுக்கு தான். அப்போ ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்னா என்னன்னு தெரியும். அதில் இருக்கிற சைடு எஃபெக்ட்னா என்னன்னு தெரியாது. அதை எடுத்து படிப்போம். ஓகே. சைடு எஃபெக்ட்ஸ் ஆர் ஆப்ரேஷன்ஸ் தட் ரீச் outside the component's normal rendering process, such as data fetching, subscription, timers, or directly updating the DOM. சரி. இப்போ என்னன்னா, சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல யூஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஹூக் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சைடு எஃபெக்ட்ஸ் தான் என்னது அப்படின்னா, ஒரு காம்பனண்ட் ரெண்டர் ஆகிறது, அதை தவிர்த்து எக்ஸ்டர்னல் நடக்கக்கூடிய வேலை. அப்போ என்னதுன்னா, இப்போ ஒரு காம்பனண்ட்னா ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்னா அதில் ஸ்டேட்டு, ப்ராப், ஜேஎஸ்எக்ஸ் இதுதான் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். அது நார்மலாக ரெண்டர் ஆகிற ப்ராசஸ். இதை தாண்டி நடக்கிறது லைக் இப்போ நான் வந்து ஒரு ஏபிஐ ரிக்வெஸ்ட் பண்ணி டேட்டா ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன், ரைட்டா? அந்த மாதிரி. அல்லது நான் ஈவெண்ட் லிசன் பண்ண போகிறேன், அந்த மாதிரி. அல்லது நான் செட் இன்டர்வல், செட் டைம் அவுட்ன்ற டைமர் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ண போகிறேன்னா, அதை எங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது யூஸ் எஃபெக்ட் ஹூக் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணலாம். இதுதான் சைடு எஃபெக்ட்ஸ். அப்போ சைடு எஃபெக்ட்ஸ்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பனண்டோட நார்மல் பிஹேவியரை தாண்டி வெளியில் நடக்கிற விஷயங்கள். இப்போ வெளியில் நடக்கிற விஷயங்கள்ல நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நெட்வொர்க் ரிக்வெஸ்ட். நெட்வொர்க் ரிக்வெஸ்ட்னா என்னது? யாருக்கும் ஏதாவது ஐடியா இருக்குதா? நெட்வொர்க் ரிக்வெஸ்ட்னா அது புரியுதா? நீங்க கொஞ்சம் லெஃப்ட் ஆயிட்டு கரெக்ட். ஏபிஐ ரிக்வெஸ்ட் நம்ம பண்றோம்ல, ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட், அதெல்லாம் நெட்வொர்க் ரிக்வெஸ்ட். சரி. இது சப்ஸ்கிரிப்ஷன் சொல்றாங்கல்ல, சப்ஸ்கிரிப்ஷன்னா என்னதுன்னா, அந்த ஆட் ஈவன் லிசனர்லாம் போடுறோம்ல, அதுதான் சப்ஸ்கிரிப்ஷன். ஆட் ஈவன் லிசனர், ரைட்டா? இது அடுத்ததா டைமர். டைமர் ஃபங்க்ஷன்ஸ், செட் டைம் அவுட், செட் இன்டர்வல், அதெல்லாம் டைமர் ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? சரி. அடுத்து என்னது? நீங்க டைரக்டா டாமெல்லாம் அப்டேட் பண்ண போறீங்கன்னா அதுவும் ஒரு சைடு எஃபெக்ட் தான். ஏன்னா டாம்ன்றது ரியாக்டுக்கோட ரெண்டரிங்கோட வெளியில இருக்கிற விஷயம். எப்படின்னா, ரியாக்ட்ல ரெண்டரிங் ஹேண்டில் பண்றது யாரு? விர்ச்சுவல் டாம். நீங்க என்னன்னா டைரக்டா டாம் அப்டேட் பண்ண போறீங்க. எப்படி? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி, கெட் எலிமெண்ட் பை கிளாஸ் நேம், இப்படிலாம் ஏதோ ஒரு எலமெண்ட்டை டார்கெட் பண்ணி அப்டேட் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாமே சைடு எஃபெக்ட் தான். அதை நீங்க இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம். யூஸ் எஃபெக்ட் வழியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சரியா? இப்போ இது என்னது? டாம் அப்டேட், ரைட்? ஸோ இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ். சைடு எஃபெக்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறது தான் யூஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஹூக்கை பற்றி நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி. இப்போ இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? இப்போ நான் இங்கே ஒரு கதை சொல்லியிருக்கேன் இது வரைக்கும்.
ஏதாவது கொஸ்டின் இல்ல இருக்கா? ப்ரோ. சரி. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பு ஓகே சூப்பர். இங்கே வேலை ரன் ஆக ஆரம்பிச்சுட்டு ரன் ஆகட்டும். ரைட்டா? சரி. இப்போ அடுத்ததா it essentially combines the functionality of component did mount, component did update, and component will unmount lifecycle method from class components into a single API. சரி, அதாவது நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த லைஃப் சைக்கிள் மெத்தட்னு ஒரு விஷயம் நான் முன்னாடி சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரில. அதே வந்து இந்த யூஸ் எஃபெக்ட் வச்சு ஹேண்டில் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். இந்த 3 லைஃப் சைக்கிள் ஈவெண்ட்ஸையும் இங்கே ஹேண்டில் பண்ணும். காம்பனன்ட் டிட் மவுண்ட், காம்பனன்ட் டிட் அப்டேட், காம்பனன்ட் வில் அன்மவுண்ட். இந்த 3 என்னன்னு சொல்லி நான் இன்னைக்கு சொல்லுவேன். சரியா? அதில் கொஸ்டின் இருந்தால் நீங்கள் பின்னாடி கேட்டு. சரி சரியா? இது வந்து கிளாஸ் காம்போனன்ட்ல உள்ளது இந்த இது. ஆனால் இதை வந்து எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு யூஸ் எஃபெக்ட்ன்ற ஹூக் வச்சு நம்ம இதை அச்சீவ் பண்ண போகிறோம் இந்த லைஃப் சைக்கிளை. அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட். சரி, இந்த 2 லைனை நம்ம இந்த யூஸ் எஃபெக்ட் படிச்சுட்டு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி. இப்போ என்கிட்ட இந்த சோர்ஸ் ஃபோல்டர் இருக்கு. இதுக்குள்ள தான் app.css இருக்கு, JSX இருக்கு. ஓகே சரி. இப்போ JSX-குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஓகே சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது டேட்டா ஒரு ஃபேக் ஏபிஐ மாதிரி ஏதாவது ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணி டேட்டா எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ நான் ஃபஸ்ட் இங்கே சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது ஒரு ஹூக்கு. அந்த ஹூக் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த யூஸ் ஸ்டேட் இருக்குல்ல, இதே போல் நீங்கள் யூஸ் எஃபெக்டையும் இம்போர்ட் பண்ணிக்கணும். சரியா? யூஸ் எஃபெக்ட் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ அதோட டெஃபினிஷன் அது உங்களோட ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டுக்குள்ளே இருக்கணும். யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் தான். இப்படி ஃபங்க்ஷன் தான் கால் பண்ண போகிறீங்க, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட்டாக அனுப்புவோம். அப்போ இது ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ரைட்டா? சரி ரைட்டா, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட்டாக அனுப்புவீங்க. அப்போ அந்த யூஸ் எஃபெக்ட் ஹூக்குக்கு மொத்தம் 2 ஃபங்க்ஷன், சரி 2 ஆர்குமெண்ட் அனுப்பணும். ஒரு ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷனு, அடுத்த ஆர்குமெண்ட் என்னதுன்னா ஒரு அரே. சரி, ஒரு ஆர்குமெண்ட் என்னது ஃபங்க்ஷன், இன்னொரு ஆர்குமெண்ட் அரே. இந்த அரே வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தரம்னா தரலாம், தராமனாலும் இருக்கலாம். இப்படி அரே அனுப்புறதுக்கு பேர் டிபெண்டன்சி அரேன்னு சொல்லுவோம். இந்த அரேயோட பேர் என்னது? டிபெண்டன்சி அரே. ரைட்டா? சரி, நான் இப்போதைக்கு இந்த அரே இப்படி அனுப்பலை. இந்த இடத்துல ஒரு லாக் போடுறேன். ஆப் காம்பனண்ட் ரெண்டர்ட். ஸோ இதில் வந்து வேணா நம்ம வந்துட்டு ஒரு h1 வச்சுக்கிறேன், ஆப் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஆப்ன்றது இங்கே ரெண்டர் ஆயிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா F12 கன்சோலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரி, ஆப் காம்பனன்ட் ரெண்டர் இது எப்படி வந்திருக்குன்னா, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்க, ஆப் காம்பனன்ட் ரெண்டர்டு 2 டைம் கால் ஆயிருக்கு. ஏன்னா 2 டைம் கால் ஆகுறதுக்கான ரீசன் வந்து அந்த சிக் மோட்ல இருக்கிறதுனால 2 டைம் கால் ஆகும். அதாவது இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆப் வந்துட்டு ரெண்டர் ஆகும்போது, ஆப்புன்றதை தாண்டி ஒரு காம்பனன்ட் ரெண்டர் ஆகும்போது இனிஷியலாக கால் ஆகக்கூடியது என்னதுன்னா இந்த யூஸ் எஃபெக்ட் ஹூக். ரெண்டர் ஆனதுக்கப்புறம், ஒரு காம்பனன்ட் ரெண்டர் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கால் ஆகக்கூடியது இந்த யூஸ் எஃபெக்ட் ஹூக்கில் கொடுத்துருக்கிற இந்த கால் பேக் ஃபங்க்ஷன் தான். சரி, சொல்கிறது புரியுதா?
இப்போ நீங்கள் இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் நான் போடுறேன் காம்போனன்ட் டிட் மவுண்ட் லெஃப்ட் ஆகிட்டு வந்துட்டீங்களா? நான் லாஸ்ட்டாக என்ன சொன்னேன்? எது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க? யாருக்கோ எது வரைக்கும் நான் சொன்னது கேட்டுச்சு உங்களுக்கு? சரி, இப்போ நான் உங்களுக்கு ப்ராப்பராக கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் யூஸ் அஃபெக்ட் புக்கை. நீங்க சொல்லுங்க ப்ரோ, கேட்குது ப்ரோ. சரி, இந்த யூஸ் அஃபெக்ட் புக்கில் இருக்கிற இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் எப்படி கால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக காம்பனன்ட் ரெண்டர் ஆகுதுல்ல, அது ரெண்டர் ஆகி முடித்தோடனே இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகும். 1 சரியா? அதுதான் இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். காம்பனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்றது இந்த கன்சோல் லாக் இருக்குது, இது பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் 2 டைம் பிரிண்ட் ஆயிருக்குன்னா, காம்பனன்ட் 2 டைம் மவுண்ட் ஆயிருக்கு. மவுண்ட் மீன்ஸ் ரெண்டர் ஆயிருக்கு. 2 டைம் ரெண்டர் ஆகிறதுக்கான காரணம் இந்த ஸ்ட்ரிக்ட் மோட் நம்ம ஆல்ரெடி எனேபிள் பண்ணி வச்சிருக்கிறதுனால அது எக்ஸ்ட்ரா ஒரு டைம் என்ன செய்யுது, ரெண்டர் பண்ணுது, அவ்வளோதான். இப்போ இனிஷியலாக ஒரு காம்பனன்ட் வந்துட்டு ரெண்டர் ஆகும்போது இந்த யூஸ் அஃபெக்ட் வந்துட்டு என்ன செய்யும், அதுக்குள்ளே கொடுத்துருக்க கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இப்படி கால் ஆகுறதுக்கு இந்த கால் ஆகுறத தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. ஒரு காம்பனண்ட்டுக்கு லைஃப் சைக்கிள் இருக்குது. என்ன லைஃப் சைக்கிள்னா, காம்பனண்ட் டிட் மவுண்ட், அந்த காம்பனண்ட் யூஐயில் ரெண்டர் ஆகிட்டா சரி. அப்புறம் காம்பனண்ட் டிட் அப்டேட், அப்போ காம்பனண்ட் வந்து அப்டேட் நடந்துச்சா அந்த காம்பனண்ட், அதை பார்க்குறது ஒரு லைஃப் சைக்கிள். அடுத்து காம்பனண்ட் வில் அன்மவுண்ட், அப்போ யூஐல இருந்து அந்த காம்பனண்ட்டை வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ கண்டிஷன் பேஸ் பண்ணி ஏதோ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்படி எடுக்கிறோம்னா அதை வந்து காம்பனண்ட் வில் அன்மவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 3 லைஃப் சைக்கிள் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த யூஸ் அஃபெக்ட் ஹூக் வந்துட்டு கால் ஆகும். அதுக்குள்ளே கொடுக்குற கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது காம்பனண்ட் டிட் மவுண்ட். அப்போ யூஏல ஒரு காம்பனண்ட் மவுண்ட் ஆனதுக்கு அப்புறம், லைக் காம்பனண்ட் ரெண்டர் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் கால் ஆகுறதுக்கு பேரு காம்பனண்ட் டிட் மவுண்ட்ன்ற லைஃப் சைக்கிள். அப்போ இது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ இனிஷியலாக ஒரு டைம் கால் ஆகிட்டா, இப்போ நான் சொன்னது புரியுதா? காம்பனண்ட் ரெண்டர் ஆனி முடிக்கும் இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகிருக்கு. இதை புரிஞ்சுக்க முடியுதா? ஆமாம் ப்ரோ. சரி, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதில் சும்மா இந்த இடத்துல இதில் கவுண்டை போட்டு வச்சிடுறேன். சரியா? கவுண்ட் வேல்யூ வச்சிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது பட்டன் வச்சுக்கோங்க, வேற எதுவும் வேண்டாம், பட்டன் வச்சுக்கிட்டாலே போதும். கிளிக் மீ ஆப்ன்றது பதிலாக கிளிக் மீ அப்படின்னு வச்சுக்கிறேன். இதில் வேணால் ஒரு H1க்குள்ளே இந்த பட்டன் வச்சுருவோம், அப்போ இன்னும் நல்லா போல்டாக தெரியும். அதனால் சரி, ஓகே, கிளிக் மீன்னு வச்சுக்கிறேன். அப்போ ஆன் கிளிக்கில் என்ன சொல்ல போகிறேன்னா, கவுண்ட் அப்டேட் பண்ண போகிறேன். ஆன் கிளிக்கில் செட் கவுண்ட் +1 அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ண போகிறேன். சரியா? இப்போ எனக்கு என்ன அப்படின்னா இது நடக்க இருக்கும்ல? ஒரே நிமிஷங்க, சொல்லுங்க. இல்ல, செட் கவுண்ட் +1 போட்ட உடனே வந்து நமக்கு வந்து அது கால் ஆயிடும்ல? கரெக்ட். இதனால தான் அந்த எரர் வந்திருக்குங்க. இப்படி கால் பண்ணக்கூடாது. ப்ரோ, அது என்ன எரர் வந்துச்சு? அது சேவ் பண்ண ஒரே டைம் அது என்ன எரர்? Too many renders. React limits the number of renders to prevent an infinite loop. அப்படி கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்ஃபினைட்டா கால் ஆகிட்டே இருக்கும். ஓ, ஓகே ஓகே, புரிஞ்சு. அதனால தான் இந்த எரர் வருது. இப்போ உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ கிளிக் மீன்றது உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன், காம்பனண்ட் டிட் மவுண்ட்ன்றது கால் ஆகிட்டு. சரி, இப்போ இதை கிளியர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க,
ஒவ்வொரு டைம் நான் இங்க கிளிக் பண்ணும்போது அங்க ட்ரிகர் ஆயிட்டே இருக்கு. அப்போ காம்போனன்ட் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நான் இது ஒரு ஸ்டேட் அப்டேட் பண்றேன். கரெக்ட்டா? அப்போ அந்த ஸ்டேட் அப்டேட் பண்ணும்போது எனக்கு காம்போனன்ட் என்ன செய்யும்? ரீரெண்டர் நடக்கும். அப்போ ரீரெண்டர் நடக்குதுன்னா என்ன ஆகுது? காம்போனன்ட் அப்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். அது புரியுதா? ப்ரோ காம்போனன்ட் நம்ம இப்போ இதை யூசர் கொடுக்காம நம்ம வந்து நார்மலா ஒரு லாக் கொடுத்தாலே அதுவே வந்து நடந்துட்டே தான் இருக்கும். ரீரன் ஆகுறப்ப வந்து காம்பனண்ட் அப்டேட் ஆயிட்டே இருக்கும்ல. அப்டேட் நடந்துட்டே தான் இருக்கும். பட் அத நீங்க எங்க பிரிடிக்ட் பண்ணுவீங்க? அத எங்க பார்ப்பீங்க? அப்டேட் நடந்ததா இல்லையான்னு நீங்க எப்படி இல்ல ப்ரோ, அறிவீங்க? நான் எப்படி சொல்றேன்னா இப்போ வந்து ம். அந்த ம். யூசர் கீழே நம்ம ஏதாச்சும் ஒரு லாக் வந்து கவுண்டே போட்டுக்கலாம். அப்படின்னா வந்து அந்த கவுண்ட் வந்து என்ன, அந்த கவுண்ட் வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும்ல. நமக்கு செக் பண்ணி எப்பவுமே ரீரன் பார்ப்போம். ஆகுறப்ப வந்து இந்த கவுண்ட் பிரிண்ட் ஆகும்ல. செக் பண்ணி பார்ப்போம். அவ்வளவுதானே. சரி. இப்போ இனிஷியலா 0ன்னு இருக்கு. 1, 2, 3, 4 கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க நடக்குது. கரெக்ட். இப்ப என்னன்னா, இங்க அப்டேட் ஆகுறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. பட் இப்ப என்ன பிரச்சனைன்னா, உங்களுக்கு இந்த காம்போனன்ட் ஏதோ ஒரு இதை பேஸ் பண்ணி அப்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லைக் வந்துட்டு என்கிட்ட இப்போ கவுண்ட்னு ஒரு இது இருக்கு. இதே போல இன்னொரு வச்சுக்கிறேன். கான்ஸ்ட் இன்னொரு ஹூக் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நேம் ஆமா செட் நேம்னு ஒன்று வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? நம்மளுக்கு தியாகம். ரைட். சரி. இப்போ இந்த யூஸ் நேமையும் ஸ்டேட். யூஸ் ஸ்டேட் சாரி யூஸ் ஸ்டேட் ரைட். சரி. இப்போ என்னன்னா இந்த யூஸ் ஸ்டேட்ல இப்போ எந்த ஸ்டேட் காம்பனன்ட் அப்டேட் ஆயிருக்கு நான் எப்படி ப்ரிடிக்ட் பண்றது? புரியுதா? என்னோட கொஸ்டின் புரியுதா? இப்போ கவுண்ட்ன்றது இவ்வளவு நேரம் அப்டேட் ஆகிட்டு ரீரெண்டர் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் இப்போ நான் நேமையும் வச்சிருக்கேன். இப்போ நேமையும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல நான் அப்டேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நேம் வந்து யூஏ ட்ரிகர் ரீரெண்டர் ட்ரிகர் பண்ணுதா இல்ல கவுண்டர் ரீரெண்டரை ட்ரிகர் பண்ணுதா எப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்றது எப்படி? தெரியல bro. கரெக்ட். இது ஒரு கொஸ்டின் இருக்கு. கரெக்டா? அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியலன்றது தான் கரெக்டான பதிலும் கூட. ஏன்னா நம்ம இன்னும் அதை டிஸ்கஸே பண்ணல. சரி. இப்போ இது இருக்கட்டும். நான் இப்போ அதுக்காக தான் இந்த யூசபிள் புக்கு. இன்னொன்று என்னன்னா, இவங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. இனிஷியலா நீங்க டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா எடுத்துட்டு வரணும். இந்த காம்பனன்ட் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டர் ஆகும்போது நீங்க டேட்டா எடுத்துட்டு வரணும் ஒரு சினாரியோ இருக்கு. அப்போ அதுக்கு என்ன தேவைப்படும்? இந்த யூசபிள் புக் தான் தேவைப்படும். ஏன்னா காம்பனன்ட் வந்து ரீரெண்டர் ஆகும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம ஃபெச் ரிக்வெஸ்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை ரிக்வெஸ்ட் போகும்? இப்போ இன்கேஸ் நம்ம கிட்ட ஒரு 4-5 யூசர் புக் இருக்குன்னு வச்சுக்கலாம். எனக்கு காம்பனன்ட் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டர் ஆகும்போது மட்டும்தான் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு டேட்டா வந்து டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வரணும். மற்ற டைம் ரீரெண்டர் ஆனாலும் எனக்கு போகக்கூடாது ரிக்வெஸ்ட். அப்படின்ற சினாரியோ வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்ற சினாரியோ கட்டாயமா இருக்கும். இப்போ அந்த மாதிரி சினாரியோ எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதெல்லாம் அதை ஹேண்டில் பண்றதுக்கு தான் இந்த யூசபிலிட்டி புக். இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் நான் இப்போ உதாரணத்துக்கு இந்த லைஃப் சைக்கிள் ஈவெண்ட்டையும் சேர்த்து உங்ககிட்ட சொல்றேன். இப்போ நான் சொன்ன அந்த சினாரியோ புரிஞ்சுதா தேவை உங்களுக்கு? புரியுது ப்ரோ. நான் வந்து இல்ல எனக்கு ஆக்சுவலா அதுலயுமே வந்து கொஸ்டின்ஸ் இருக்குது. ம். கேளுங்க. எப்படி சொல்றேன்னா இப்போ வந்து நீங்க வந்து சொல்றது வந்து என்னன்னா, இப்போ வந்து எனக்கு ஒன்னு அப்டேட் ஆகுதுன்னா யூஸ் எஃபெக்ட் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. கரெக்டா ப்ரோ? ம். 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 பிளஸ் வந்து டேட்டா பேஸ்ல இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரப்ப ஃபெச் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்றீங்க. ம். என் கொஸ்டின் என்னன்னா வந்து இப்போ வந்து ஆஹ் ஆஹ் இப்போ வந்து ஒரு 10
கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 10 கொஸ்டினுக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்றப்ப வந்து எனக்கு வந்து சப்மிட்ங்கிற வந்து ஒரு இது இல்லை ஆக்சுவலா. நான் வந்து ஆன்சர் பண்ண உடனே வந்து லைக் ஒரு 10 கொஸ்டின் இருக்கு. அது வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தாதான் அந்த 10மே அட்டன் பண்ண முடியும். நான் நெக்ஸ்ட் கொடுக்குறப்ப வந்து நெக்ஸ்ட் பேஜ் அதுக்கு போகும். போகிறப்ப வந்து அந்த மாதிரி டைம்ல வந்து அது வந்து ஒரு ஸ்டேட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ அந்த டைம்ல வந்து இந்த யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகுறப்ப அப்பவுமே வந்து 10 டைம் எனக்கு வந்து போயிட்டு அப்டேட் ஆயிட்டு வருங்க. கரெக்ட். ஸோ இப்போ அதை ஹேண்டில் பண்றதுக்கு தான் டிபெண்டன்சி அரேன்னு ஒன்று இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் அதுக்கு போக போறோம். இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், நீங்க சொன்ன சினாரியோ கரெக்டான சினாரியோ. அடுத்ததை பார்க்க போறோம். சரியா? ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க, அதுக்குள்ளே நம்ம அதுக்கு போயிடலாம். ஓகேயா? ஓகே, சரி. அப்போ இனிஷியலா காம்பனன்ட் ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த யூசபெட் கால் ஆகுதுன்னா அந்த கால் ஆகுற அதுக்கு பேரு தான் காம்பனன்ட் டிட் மவுண்ட்ன்ற லைஃப் சைக்கிள். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு. சரியா? இப்போ இந்த டிபெண்டன்சி அரேன்னு திரும்ப சொல்றீங்களா? புரியல. காம்பனன்ட் வந்து இனிஷியலா ரெண்டர் ஆகுதுல்ல, ரெண்டர் ஆன உடனே ஃபர்ஸ்ட் டைம் இது கால் ஆகுதுதான் இந்த யூசபெட் புக்ல கொடுத்துருக்கிற கால். அப்படி கால் ஆகுறதுக்கு பேரு தான் காம்பனன்ட் டிட் மவுண்ட்ன்ற லைஃப் சைக்கிள். ஒன்று. இனிஷியல் ரெண்டர் ஆகும்போது இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகுது இல்லை, அப்படி கால் ஆகுற அந்த ஃபர்ஸ்ட் டைமுக்கு பேர் தான் காம்பனன்ட் டிட் மவுண்ட்ன்ற லைஃப் சைக்கிள். இது புரியுதா? புரியுது ப்ரோ. ஓகே, சரி. இப்போ டிபெண்டன்சி அரேன்னு ஒன்று சொன்னேன் தெரியுமா? இந்த டிபெண்டன்சி அரேவை நான் இப்படி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன் பேஜை. இனிஷியலாக எனக்கு என்ன செஞ்சுட்டு கால் ஆகிட்டு காம்பனன்ட் டிட் மவுண்ட்ன்றது கால் ஆகிட்டு, ரைட்டுங்களா? இப்போ இதை அப்டேட் பண்ணுறேன். எனக்கு காலே ஆகல பாருங்க. எங்கேயாவது கால் ஆகி உங்களுக்கு பிரிண்ட் ஆகுதா? இல்லை இல்லை. அப்போ இந்த டிபெண்டன்சி அரே இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இதுக்குள்ள எம்டி அரேவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியலா ஒரு டைம் மட்டும்தான் கால் ஆகும். அதாவது காம்பனன்ட் ரெண்டர் ஆகும்ல, அப்படி ரெண்டர் ஆகுற சமயம் மட்டும்தான் இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அடுத்த டைம்ல இது கால் ஆகாது. டிபெண்டன்சி அரே கொடுத்து எம்டி ஆகட்டோம்னா. ஒருவேளை இதுல டிபெண்டன்சி அரே கொடுக்கலன்னா அது இனிஷியலாவும் கால் ஆகும், காம்பனன்ட்ல என்ன அப்டேட் நடந்தாலும் கால் ஆகும். இப்போ டிஃபரன்ஸ் புரியுதா? இந்த டிபெண்டன்ஸ் அரே கொடுக்கறதுக்கும் கொடுக்காம விடுறதுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? பேசுறது கேக்குதா? புரியுது. ஓகே, சூப்பர். அப்போ இப்போதான் நீங்க வந்து இந்த காம்பனன்ட் டிட் மவுண்ட்ன்ற இந்த லைஃப் சைக்கிளை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த கால்பேக், இந்த யூசபெட் கொடுத்துருக்க கால்பேக் வந்து இந்த ஒரு ஈவெண்ட்ல மட்டும்தான் நடக்குது, இனிஷியல் ரெண்டரிங்ல மட்டும்தான் நடக்குது. ஸோ அதனாலதான் இது காம்பனன்ட் டிட் மவுண்ட்ன்றத சொல்றேன். சரி, அதுக்கப்புறம் நடக்காது. கரெக்டா? சரி. ஒருவேளை நீங்க இதை எம்டியா விட்டீங்கன்னா இது இந்த காம்பனன்ட்ல 10 ஸ்டேட் இருந்தாலும் சரி, அதுல எந்த ஸ்டேட் அப்டேட் ஆனாலும் இந்த யூசபெட் புக் வந்துட்டு கால் ஆகிட்டே இருக்கும். இனிஷியலாகவும் கால் ஆகும், அதுக்கப்புறம் என்ன அப்டேட் நடந்தாலும் கால் ஆகும் எம்டி விட்டா. சரி, இப்போ இதுக்குள்ள வேல்யூவும் தரலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த நேம்னு வச்சுக்கிறேன்னா, இப்போ நான் என்ன பண்றேன், இதுல கவுண்ட்னு ஒன்று வச்சுக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ இதுக்கு கீழே ஒரு h2 போட்டு இதுல நேம் வைக்க போறேன். நேம் எப்படி வைக்கணும் அப்படின்னா, நேம்ன்றதை வச்சிடுறேன். இதுல ஒரு பட்டன் வச்சுக்கலாம். ஸோ அப்டேட் நேம், ரைட்டா? சரி, இதுல ஆன் கிளிக் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த டெர்னரி ஆப்ரேட்டர் போடணும். எனக்கு அதை ஹெல்ப் பண்ணுறீங்களா? இந்த இடத்துல ஸ்டேட் அப்டேட் பண்ணுறதுக்கு தியாகுன்னு இருந்தால்
அபிராமின்னு மாறணும். அபிராமின்னு இருந்தா தியாகம் மாறணும். அதுக்கு ஹெல்ப் ஓகே பண்றீங்களா ப்ரோ. நீங்க? ம். நேம் ம். ட்ரிபிள் ஈக்குவல் டு ஆ. ட்ரிபிள் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்ல வந்து தியாகு, ஸ்ட்ரிங்ல வந்து ஓகே தியாகு. சரி, தியாகுன்னு இருக்கு அப்படின்னு இருந்தா அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் போட்டு ம். ஸ்ட்ரிங்ல வந்து அபிராமி. சரி. ஆஹ் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். ஆஹ் ம். இல்ல, செட் நேம் கொடுத்து அபிராமி. ஓகே. சரி. செட் நேம் ட்ரூத் அபிராமி. ஓகே. இல்லைன்னா செட் நேம் கொடுத்து தியாகு. ம். இல்லைன்னா இந்த இடத்துல செட் நேம் கொடுத்து தியாகம். கரெக்டா? ஆ சரி. ஓகே. சரி. இப்போ ஒன்று பண்ணுவோம். இந்த டிபெண்டன்சி அரேக்குள்ள இப்போ என்ன செய்ய போறேன்னா கவுண்ட்டுன்னு கொடுத்து என்ன சொல்லியிருக்கேன், டிபெண்டன்சி அரேக்குள்ள இந்த கவுண்ட் இந்த ஸ்டேட்டை போட்டிருக்கேன். இப்போ வந்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இதை வந்து காம்பனன்ட் மவுண்ட். சரி, காம்பனன்ட் டிட் அப்டேட். காம்பனன்ட் டிட் அப்டேட்டை நீங்க எதோட கம்பேர் பண்ணலாம்னா எம்டி அரேவா தரோம்ல, இதை சாரி எம்டி அரேவா இல்லை, டிபெண்டன்சி அரே தராம விட்டோம்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ட்ரிகர் ஆகுதுல்ல, அதை ஃபைன் பண்றது தான் காம்பனன்ட் டிட் அப்டேட் அப்படின்ற லைஃப் ஸ்டைல். இப்போ 2 லைஃப் ஸ்டைலுக்கும் பார்த்தாச்சு. ரைட்டா? சரி, இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்துடுவோம். இப்போ இதில் கவுண்ட்டுன்னு ஒன்று போட்டிருக்கேன். இப்போ என்கிட்ட 2 ஸ்டேட் இருக்கு. ஓகேங்களா? சரி. இப்போ காம்பனன்ட் டிட் அப்டேட்டு ஒன்று, காம்பனன்ட் டிட் மவுண்ட் அண்டு கவுண்ட் அப்டேட்டட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ரைட்டுங்களா? சரி, இப்போ ரெக்வஸ்ட் பண்ணிடுவோம். இனிஷியலாக அந்த இது இருக்கும், காம்பனன்ட் டிட் மவுண்ட் அண்ட் கவுண்ட் அப்டேட்டட்ன்றது இருக்கும். ஸோ அது இருக்கட்டும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்க, கால் ஆகுதா? கவுண்டை கிளிக் பண்ணும்போதெல்லாம் கால் ஆகுது. இங்கே அப்டேட் நேம் இருக்கு, நேம் சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஆனால் எனக்கு இங்கே கால் ஆகுது, யூசர் குரூப் கால் ஆகவில்லை. தெரியுதா டிஃப்ரென்ஸ்? இப்போ இங்கே ஆமா. கவுண்ட் அப்டேட் பண்ணுறது மட்டும் நடக்குது. அப்போ இந்த டிபெண்டன்சி அறைக்குள்ள ஒரு ஸ்டேட்டோ அல்லது ப்ரோப்போ ஏதோ ஒன்று கொடுக்குறீங்கன்னா அது அப்டேட் ஆனால் மட்டும்தான் ட்ரிகர் ஆகும். இந்த மாதிரி வேல்யூவை கொடுத்துட்டீங்கன்னா இதில் அப்டேட் நடந்தால் மட்டும்தான் இந்த யூசர் குரூப் கால் ஆகும், அதுக்குள்ளே கொடுத்துருக்க கால் பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதர்வைஸ் கால் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் கமா கொடுத்து நேம்ன்றதையும் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ கால் ஆயிட்டு. இப்போ அப்டேட் நேம்ன்றதையும் கொடுக்குறேன், கால் ஆயிட்டு பாருங்க. தெரியுதா? 2 மாறிட்டு. திரும்ப இதை கிளிக் பண்றேன், 3 மாறுது. அப்போ இந்த டிபெண்டன்சி அரேக்குள்ள என்ன ஸ்டேட் வேல்யூவோ அல்லது ப்ராப் வேல்யூவோ ஏதோ கொடுக்குறீங்கன்னா அந்த வேல்யூ அப்டேட் ஆகும்போது என்ன செய்யும், அதுக்குள்ள கொடுத்துருக்கிற கால் பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ப்ரோ அந்த டிபெண்டன்சி அறையில வந்து ஏதோ ஒரு எரர் இருந்துச்சு ப்ரோ, அந்த மேக்ஸிமம்னு சொல்லிட்டு. எப்போ வந்துச்சு? அது வந்து இதுக்கு முன்னாடி வந்துச்சு. வந்துச்சா? நான் கவனிக்கலையே. எப்போ வந்துச்சு, என்ன சினாரியோட வந்துச்சு ஞாபகம் இருக்குதா? அதுதான் ப்ரோ எனக்கு தெரியல ஆக்சுவலா. அப்புறம் நீங்க வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஸ்டேட் போடுறீங்களா? 4 ஸ்டேட் சும்மா போட்டு அதை கொடுத்து பாக்குறீங்களா? ஏதோ மேக்ஸிமம் வந்துச்சு. மேக்ஸிமம் இதுல வச்சாலே தெரியும்னு நினைக்கிறேன். Dependency present effect will only activate if the value in the list change. Okay. Okay. Next என்ன பார்ப்போம். ப்ரோ ஒரு 6 வச்சிருங்க, ஏன்னா வந்து அது 5ன்னு பார்த்த மாதிரி இருக்கு. சரி, ஓகே. கான்ஸ்ட் நேம்
பழைய நேம் அப்படியே இருக்கட்டும். இது 1, இது 2, இது 3, இது 4ன்னு வச்சுக்கிறேன். செட் நேம் 1, 2, இது 3, இது 4. ஓகேங்களா? சரி, அப்போ இது எல்லாத்தையும் கொடுத்துருவோம். நேம் 2, நேம் 3, நேம் 4. ஓகே, இதுதான். ஓகே. ஸோ எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டோட வேல்யூ சேமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கு. புரியுதா? இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கல, த ஃபைனல் ஆர்குமெண்ட் பாஸ் டு யூஸ் எஃபெக்ட் சேஞ்ச் சைஸ் பிட்வீன் ரெண்டர்ஸ். ரெண்டரில் சேஞ்ச் ஆகுது. த ஆர்டர் அண்ட் சைஸ் ஆஃப் திஸ் அரே மஸ்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த எரரை நான் கூகுளில் போட்டு பார்க்குறேன், எனக்கு கரெக்டாக தெரில. ஒரு டைம் பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை எரர் இது வச்சுருந்தோம்? எரர் ஃபைனல் that the dependency array provided to use effect is not the same size on every render of your component. ஓகே, இப்போ இதில் ஏதாச்சும் இதில் இருக்க எல்லாத்தையும் மாற்றி பார்ப்போம். ஒருவேளை ஒரே நிமிஷம் பாருங்க, இப்படி வச்சு பார்க்குறேன், இதிலே தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஸோ நானும் இதான் இந்த எரர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி, டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வருதா? வரல. இப்போ வரவில்லை. 3 வச்சுக்கலாம். ஓகே, இப்பவும் வரல. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 6.5க்கு மேலே ஒரு கொடுக்கும்போது தான் எரர் வருதுன்னு நினைக்கிறேன். ஓ, இங்கே இப்பவும் வரல. எப்படி வர? ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ, அது என்னன்னு தெரியல எனக்கு. ஒரே நிமிஷம் இங்கேயே தேடி பார்ப்போம். ஒரே நிமிஷம் போடுங்க. இந்த இதை எடுத்து இங்கே போடுவோம். ரைட்டா? இப்படி போடுவோம். ஓகே, இல்லை என்ன பிரச்சனை? கீழே பார்ப்போம் என்ன கொடுத்துருக்கான்ட்டு. ப்ரோ எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம்னு போட்டிருக்குது, ஆனா தெரியல ப்ரோ எனக்கு. நான் பார்த்தது என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே, சரி, நானும் இந்த எரரை கொஞ்சம் நான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துட்டு வரட்டுமா? அப்படி நெக்ஸ்ட் இதுக்கு போவோம். இது என்னன்னு சொல்லி நான் பார்த்துட்டு வரேன். சரி, அப்போ இது வரைக்கும் எடுத்து விட்டுருவேன். நமக்கு இது வரைக்கும் இருக்கிறதே போதும், அதை பார்த்துட்டு வரேன். சரி, இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? காம்பனன்ட் டிட் மவுண்ட் அண்ட் காம்பனன்ட் டிட் அப்டேட் பார்த்துட்டோம். கரெக்டா? அதே போல டிபெண்டன்சி அரே எம்டி ஆச்சிருந்தா என்ன பிஹேவியர் இருக்கு, அதுக்குள்ள வேல்யூஸ் கொடுத்தா என்ன பிஹேவியர் இருக்குன்றதையும் பார்த்துட்டோம். கரெக்டா? ஆமா ப்ரோ. சரி, அப்போ இப்போ என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு ஸ்டேட் அப்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த கவுண்ட் வேல்யூவை இதுக்குள்ள போட்டீங்கன்னா உங்களால உடனே பார்க்க முடியும். லாக் கவுண்ட், அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த இடத்துல நம்ம இதுக்கப்புறம் அடுத்த லைன்ல கன்சோல் லாக் போட்டா நம்மளால கவுண்டை பார்க்க முடியாது, அப்டேட் ஆன வேல்யூவா பார்க்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். கரெக்டா? ஞாபகம் இருக்குதா? நம்ம பண்ணியிருக்கோம் லைன் நம்பர் 8 ஆமா ப்ரோ. ஒன்ஸ் அப்டேட் செட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கவுண்ட் பார்க்க முடியாது. பட் நம்ம இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, தெரியுதா? அதை உங்களால அந்த யூஸ் எஃபெக்ட்குள்ள இருக்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்மளால பார்த்துக்க முடியும் அப்டேட் ஆனதை. அப்ப என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு டைம் அப்டேட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க என்ன செஞ்சிடலாம், ஏதோ ஒரு உங்களுக்கு யூஸ் கேஸ் இருக்கு, இந்த மாதிரி ஸ்டேட் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை பண்ணணும் நீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த யூஸ் எஃபெக்ட்குள்ள போட்டு நீங்க அந்த வேலையை பண்ணிக்கலாம். சரி, இப்போ புரியுதா இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு? புரியுது ப்ரோ. ஓகே, சூப்பர். அப்ப இந்த காம்பனன்ட் டிட் அன்மவுண்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இது என்னது அப்படின்னா, இப்போ நான் வந்து இனிஷியலா இப்போ நம்ம வந்து டாம் கண்டென்ட் லோடு ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலை பார்ப்போம்ல. இப்போ நான் இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணி வச்சிடுறேன், அது இருக்கட்டும். இப்போ நான் இன்னொரு, நீங்கள் இதே போல் எத்தனை யூஸ் எஃபெக்ட்னாலும் கொடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 2 யூஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 2 யூஸ் எஃபெக்ட் என்கிட்ட இருக்கு. இப்போ இங்கேயும் நான் ஒரு யூஸ் எஃபெக்ட் கொடுத்துட்றேன். அந்த கால் பேக்குள்ள வந்து நம்ம வந்து பாராமீட்டர் வந்து எம்டியா தானே கொடுத்துருக்குறோம். அதுல வந்து வேற ஏதாச்சும் கொடுக்கலாம் ப்ரோ. இந்த ஈவென்ட் கேப்சர் பண்றது அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்க முடியுமா? இல்லை அது என்னெல்லாம் கொடுக்க முடியாது அதுல? இந்த பேராமீட்டருக்கு இல்லையா? ஆமா. ஒரே நிமிஷம், அதையும் நானும் செக் பண்ணிக்கிட்டா. யூஸ் கால் பேக் function in use effective does callback function in use effective has any parameter? No, the primary callback function passed to the user loop does not accept any parameter from React. The function is executed by React after the component renders or when it dependencies changes, but without passing any argument to it. The code within the effect callback access component state from and other variable through JavaScript closure. Okay, not through function parameter. Okay, so அப்போ உங்களுக்கு அதுக்குள்ள எந்த பாராமீட்டரும் நீங்க பாஸ் பண்ணி இது பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? இதுக்கு எந்த பாராமீட்டரும் கிடையாது, டிஃபைன்டு பாராமீட்டர் எதுவும் கிடையாது, அது எம்டி தான். ஓகே. சரி, அப்போ இப்போ எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதையும் எம்டி இது எம்டினா இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இது வந்து லாக் யூஸ் எஃபெக்ட் 2ன்னு வச்சுக்கிறேன். இங்கே போவோம், ஒரு எரர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அது பழைய எரர், நான் தப்பா. சரி, ஃபஸ்ட்டு காம்பனன்ட் டிட்மவுண்ட் தான் கால் ஆகிருக்கு, ரைட்டா? அடுத்ததா யூஸ் எஃபெக்ட்டு, அடுத்து காம்பனன்ட் டிட்மவுண்டு, அடுத்து யூஸ் எஃபெக்ட். ஏன்னா 2 டைம் கால் ஆகுதுல, அதனால உங்களுக்கு இப்படி வந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்ன ஆர்டரில் கால் ஆகிருக்குன்னா, ஃபஸ்ட்டு எந்த யூஸ் எஃபெக்ட் இருக்கோ அந்த ஆர்டர்லாம் கால் ஆகும். இப்போ இன்கேஸ் நான் இதை தூக்கி மேலே போடுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த கவுண்டை வேணா இப்போதைக்கு எடுத்து விட்டுறேன், ப்ரொபோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, யூஸ் எஃபெக்ட் 2 தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, அடுத்து காமன் மவுண்ட் அண்ட் கவுண்ட் அப்டேட்டட் அப்படின்றது செகண்ட் வந்திருக்கு. அப்போ நீங்க இதுல என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இது எக்ஸிக்யூட் ஆகும், சேம் டிபெண்டன்சியா இருந்துச்சுன்னா. சொல்றது புரியுதா என்னன்ட்டு? புரியுது. ஓகே,
சரி, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, சரி, இப்போ இது ஓகே. சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட் சரி, இன்னொரு காம்பனண்ட் ஒன்று வைக்க போறேன். ஓகேங்களா? காம்பனண்ட் சரி, இன்னொரு காம்பனண்ட் கிரியேட் பண்றேன். இதுல சும்மா எக்ஸாம்பிளுக்கு சோர்ஸ்குள்ளேயே home.jsx அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்றேன். இதுல கான்ஸ்ட் home. ஓகே, ரைட். இப்போ இப்படி வச்சுக்கிட்டாச்சு, ரைட்டுங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல ஒரு ரிட்டர்ன் போட்டுட்டு ஒரு டிப்பை ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதுல ஹோம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ரைட். இதுல யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது எடுத்துட்டேன். யூஸ் எஃபெக்ட் குரூப் இங்கே வரணும், ரைட்டா? சரி, ஓகே. நான் இனிஷியல் ரெண்டரில் என்ன பண்ண போறேன்னா, இனிஷியலாக ரெண்டர் ஆகும்போது எனக்கு ஒரு செட் டைம் அவுட் போட போகிறேன். செட் டைம் அவுட் அதில் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு லாக் செட் டைம் அவுட்ன்றதாண்டி செட் இன்டர்வல் ஒன்று வச்சுக்கிறேன். செட் இன்டர்வல் அப்படின்னா அந்த ஒரு 2 செகண்டுக்கு ஒருக்கா அது கால் ஆகிட்டே இருக்கும். இது கன்சோல் லாக் இன்டர்வல் ஆஃப்டர் 2 செகண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதில் இந்த 2000 மில்லி செகண்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, இதில் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஹோம். ஓகே, சரி. இந்த கோடில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? இல்லை ப்ரோ. சரி, அப்போ இதை app.jsxக்குள்ள ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிடுறேன். ஹோம், ரைட்டா? ஹோம்ன்றது இம்போர்ட் ஆயிட்டு. ஓகே, ஸோ அப்போ இந்த லாஸ்ட்டாக பட்டனுக்கு கீழே ஹோம்ன்றத வைக்க போகிறேன். ஹோம், ரைட்டுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 செகண்டுக்கு ஒருக்கா உங்களுக்கு இந்த இது பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 2 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து இது இதாகிட்டே இருக்கு. இதுதான் இன்டர்வல். சரி, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஈவெண்ட்டை இந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆகும்போது இந்த இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். செட் இன்டர்வல்ன்றத ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். சரியா? இப்போ இன்கேஸ் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் இன்னொரு கண்டிஷன் வைக்க போகிறேன். என்ன கண்டிஷன்னா, இந்த காம்பனண்ட் எப்போ விசிபிளாக இருக்கணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். சரியா? இப்போ இதை வந்து 2ன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். யூஸ்ட் கவுண்ட் வந்து இனிஷியலாக 2ல் ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கவுண்ட் ஈக்குவல் டு சாரி, கவுண்ட் ஈக்குவல் டு 0. ரிமைண்டர் வந்து 0வாக இருந்தால் மட்டும் கவுண்டோட வேல்யூவை நம்ம மாடலில் பண்ணும்போது ரிமைண்டர் 0வாக இருந்தால் மட்டும் யாரை ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்ன்ற காம்பனண்ட்டை ரெண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ரெண்டரில் உங்களுக்கு அந்த இன்டர்வல் செட் இன்டர்வல் கால் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? ஹோம்ன்றது இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், 3ன்னு மாறிட்டு, ஆனால் இது போயிட்டு, ஆனாலும் இங்கே செட் இன்டர்வல் நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? ஹோம் காம்பனண்ட் யூஏ விட்டு போயிட்டு யூஏலே ரெண்டர் இல்லை. இப்போ அன்மவுண்ட் ஆகிட்டு, அன்மவுண்ட் ஆனால் கூட
அந்த காம்பனன்ட்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நடந்துட்டே இருக்கு. அப்ப இதுதான் சைடு ஆமா ப்ரோ. எஃபெக்ட். இதுதான் சைடு எஃபெக்ட். சரியா? அந்த காம்பனன்ட்டோட ரெண்டரிங்கையும் தாண்டி பேக்ரவுண்ட்ல நடக்குதுல ஒரு விஷயம். அதுதான் சைடு எஃபெக்ட். அப்ப இத எப்படி நம்ம ஸ்டாப் பண்றது? அப்படின்னா, அதுதான் இந்த தேர்ட் லைஃப் சைக்கிள் ஈவென்ட். காம்பனன்ட் வில் அன்மவுண்ட். அப்ப இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்ப திரும்ப நான் வந்து இப்போ இன்னொரு சினாரியோ பார்ப்போம். நான் திரும்ப இப்போ காம்பனன்ட் சாரி கிளிக் 3 4ன்னு மாறிட்டுனா திரும்ப கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஹோம் காம்பனன்ட் ரெண்டர் ஆகும். கரெக்ட்டா? அப்போ திரும்பியும் இன்னொரு செட் இன்டர்வல் ரெஜிஸ்டர் ஆகும் பாருங்க. இங்க பாருங்க. அடுத்தது நடந்துட்டே இருக்கும். ஓடிட்டே இருக்கும். ரொம்ப ஸ்பீடா நடக்கும் இது. ஏன்னா 2 டைம் நடக்குது அது. 2 டைம் நடக்குது. அதை விட ஸ்பீடா நடக்கும். ஏன்னா நான் 2 செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செகண்ட் கேப்ல வேகமா நடக்கும். ரீசன் என்னன்னா அது இப்போ 2 டைம் அது ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அப்போ அதை எப்படி இதை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா அதுக்கு தான் என்னதுன்னா இந்த தேர்ட் ஈவெண்ட் காம்பனன்ட் வெல் அன்மவுண்ட். அப்போ காம்பனன்ட் அன்மவுண்ட் ஆகும்போது கால்பேக்குள்ள இருக்கிற அதாவது யூஸ் எஃபெக்ட்குள்ள இருக்கிற ஒரு கால்பேக் வந்து ரன் ஆகும். அதை எப்படி நம்ம பிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ப்ரோ புரியல, ஒரு டைம் சொல்றீங்களா? அதாவது இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு டைம் காம்பனன்ட் கவுண்ட் வந்து கவுண்ட் ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு செட் இன்டர்வல் நடந்துட்டு கரெக்டா ஒரு டைம் ரிஜிஸ்டர் ஆகிட்டு அந்த இன்டர்வலே இன்னும் கிளியர் ஆகலை. கரெக்டுங்களா? ஏன்னா சி ஈக்குவல் டு 3ன்னு மாறும்போது இந்த இந்த இன்டர்வலே இன்னும் கிளியர் ஆகலை. நெக்ஸ்ட் டைம் சி ஈக்குவல் டு 4ன்னு மாறும்போது நெக்ஸ்ட் இதோட சேர்த்து இன்னொரு செட் இன்டர்வல் ரெஜிஸ்டர் ஆகுது. புரியுதா? அதனாலதான் உங்களுக்கு அந்த செட் இன்டர்வலோட கன்சோல் வந்து வேகமா பிரிண்ட் ஆகுறது தெரியுது. வந்து கம்மியா இருந்துச்சு, அதாவது 2 செகண்ட்ன்ற அந்த கேப்ல வந்துச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா இருக்குது. அப்போ இது என்னன்னா நீங்க எத்தனை டைம் அன்மவுண்ட் ஆயிட்டு திரும்ப மவுண்ட் ஆகுதோ ப்ரோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு இன்புட் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அந்த இன்புட் 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 பண்ணுவோமா? ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது கால் பண்ணுவோமா? இல்ல 2 கன்சோல் லாக் வைப்போமா? இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா அந்த ஹோமுக்கே வந்து ஒரு இன்புட் கொடுத்து நம்ம வந்து பாஸ் பண்றப்ப வந்து அந்த கவுண்ட் என்னன்னு வந்து இங்க சென்ட் பண்ணி அப்படி பண்ணணும். அப்படி எந்த கவுண்ட்டுக்கு ரன் ஆகுதுன்னு பாக்குறது. சரி ஒண்ணு பண்றேன். ஆப்டா ஜேஎஸ்எக்ஸ் தானே இங்க கவுண்ட் கேட்டீங்க. இங்க கவுண்ட் கரெக்டா? ஸோ கவுண்ட் ரைட்டு. ஓகே, ஸோ கவுண்ட் ஈக்குவல் நல்ல ஐடியா தான். கவுண்ட் ட்ரை பண்ணுவோம். ஹோம் கமெண்ட் போவோம். இங்கே கவுண்டை வாங்கிக்கிறேன். கவுண்ட் ரைட்டுங்களா? சரி ஓகே ஓகே, இது இங்கே இருக்கட்டும். ரைட்டு, இதுக்கு கீழே கவுண்டை போடுவோம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கன்சோல்ல டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா இன்டர்வல் ஆஃப்டர் 2 செகண்ட்க்கு அப்புறம் அதுக்குள்ளேயே கவுண்டர் கொடுத்துக்கலாம் அப்படின்றீங்களா? சரி, அப்படியும் போடலாம். ஆமா, அப்படியும் போடுவோம். ஃபர்ஸ்ட் அதுக்காக தான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு கன்சோல் போட்டால் இன்னும் 2 லைனாக பிரிண்ட் ஆகுமேன்னு பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லை. இல்ல அது வந்து என்னன்னு தெரியாம போயிடும். சரி ஓகே. டூலே இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் கவுண்டை மாத்துறேன். அந்த டூலே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? சரி, 4ன்னு மாத்துறேன். 2 4 2 4 2 4 வருதுங்களா? அடுத்து ஒன்று வைக்கிறேன். இப்பவும் அது அப்படி இருக்கு. 6ன்னு மாத்துறேன். பாத்தீங்களா? 3 டைம் நடக்குதா வேலை? இது அன்னெசரி தானே. இதே போல ஏபிஐ ரிக்வெஸ்ட்டுக்கும் நடக்கலாம். ஒவ்வொரு டைமும்
ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை, ஏன்னா இது வந்து காம்பனண்டோட ரெண்டரிங்கை பேஸ் பண்ணி நடக்கிறது கிடையாது. அவுட் சைடு காம்பனண்ட் வெளில நடக்கக்கூடிய விஷயம், ப்ரௌசரை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இது வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் காம்பனண்ட் அன்மவுண்ட் அப்படின்ற லைஃப் சைக்கிள். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இந்த இருக்குல்ல, இதுக்குள்ளே இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணிட்டு இப்படி ரிட்டர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிட்டர்ன் ஆகிற ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகும்னா, காம்பனண்ட் அன்மவுண்ட் ஆகுதுல்ல, 2ல இருந்து கவுண்ட் வந்து 2ல இருந்து 3ன்னு மாறும்போது காம்பனண்ட் இங்கே அன்மவுண்ட் ஆகுதா, அப்படி மவுண்ட் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், இது கால் ஆகும். அப்போ இது என்ன பண்ணலாம்னா, இந்த செட் இன்டர்வெல்ல இருந்து ஒரு வேல்யூ வாங்கி இன்டர்வெல் இது வந்து இதோட ரெஃபரன்ஸ், செட் இன்டர்வெல்லோட ரெஃபரன்ஸாக இந்த இன்டர்வெல்ல இருக்க போகுது. அப்போ நம்ம கிட்ட கிளியர் இன்டர்வெல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஜாவாஸ்கிரிப்ட்ல. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இன்டர்வெல்ல அனுப்பிச்சி விட்ற வேண்டியதான். இப்படி அனுப்பிட்டீங்கன்னா இது என்ன ஆகும்னா, இந்த ரிட்டர்ன் ஆகிற ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகும் தெரியுமா? ஒரு நிமிஷம். இந்த ரிட்டர்ன் ஆகிற ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகும் தெரியுமா? காம்பனண்ட் அன்மவுண்ட் ஆகும்போது கால் ஆகும். அதை எப்படி பார்க்கறது? லாக் போடட்டா? இப்போ இதுல ஒரே சரி சொல்லுங்க. நீங்க இதை முடிச்சதுக்கு அப்புறம் கேட்குறேன். சரி ஓகே. காம்பனண்ட் அன்மவுண்ட் டிட் அன்மவுண்ட் ரைட்டுங்களா? சரி, இப்படி போட்டுட்டேன். இப்போ அதே விஷயத்த நம்ம பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் கன்சோலாக கிளியராக இருக்கும். சரி, காம்பனண்ட் டிட் அன்மவுண்ட். சரி, எல்லாமே இனிஷியல் ரவுண்டாக ஒரு டைம் கால் ஆகிருக்கு. ஸோ அது ரெஜிஸ்டர் ஆகிட்டு இப்போ என்ன ஆகும்னா, நானே இப்போ கிளிக் அழுத்துறேன் பாருங்க, ஸ்டாப் ஆகிட்டு. இப்போ எதுவுமே என்ன செஞ்சிருக்காது, உங்களுக்கு நடந்திருக்காது. காம்பனண்ட் டிட் அன்மவுண்ட் வந்து கால் ஆகிருக்கு. கவுண்ட் 3. சரி, இப்போ இதை கிளியர் பண்ணி விட்றேன். திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். 4 நடந்துகிட்டே இருக்கு. திரும்ப 5 மாற்றுறேன். காம்பனண்ட் டிட் அன்மவுண்ட். சரியா? ஓகே. இது எங்கேருந்து வருதுன்னா, இது இங்கேருந்து வருதுங்க. இதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல app.js6 இருந்து வருது. சரி, அப்போ அதெல்லாம் அங்கேருந்து வருது. அப்போ காம்பனண்ட் டிட் அன்மவுண்ட் வந்து எப்போ கால் ஆகுது? இந்த காம்பனண்ட் யூஏல இருந்து அன்மவுண்ட் ஆகும்போது கால் ஆகுது. ஆகிற டைம்ல நம்ம என்ன செய்யறோம், அந்த அந்த இன்டர்வெல்ல கிளியர் பண்ணிடுறோம். ஸோ கிளியர் பண்றதுனால அது ஸ்டாப் ஆகிறது. இதே போல நமக்கு ஈவன் லிசனர் போட்டிருந்தாலும் அதை ரிமூவ் பண்றதுக்கு என்னன்னு தெரியும். இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஈவன் லிசனர் போட்டு ஒரு கால் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இப்போ இந்த ஹோம் காம்பனண்ட் ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்டர்வெல் போட்ட மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஆட் ஈவன் லிசனர் வந்து ஒரு பட்டனுக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்குள்ள இருக்கிறதுக்கு. அல்லது வேற ஏதோ சம்திங்க்கு, லைக் ஒரு விண்டோவுக்கு ஒரு ஈவென்ட் லிஸ்ட்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விண்டோ ரீசைஸ்னு ஒரு ஈவெண்ட் இருக்கு. அப்போ விண்டோட சைஸ் சேஞ்ச் ஆனா ட்ரிகர் ஆகும். அப்போ என்ன நடக்கும்னா, நீங்க வந்து அதை இந்த யூஸ் எஃபெக்ட்குள்ள போட்டீங்கன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் ஆயிரும் அந்த ஈவெண்ட். இப்போ நீங்க விண்டோவை ரீசைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ரீசைஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த இது நடக்கும். கன்சோல்ல பிரிண்ட் ஆகும். நீங்க கால் பேக் போட்டு லாக் போட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும், ரீசைஸ் ஆகுறது. ஸோ இப்போ நீங்க திரும்ப அந்த கிளியர் பண்ணல, அந்த ஈவன் லிஸ்னரை ரிமூவ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, அடுத்த ரிட்டர்ல 2 டைமா நடக்கும். எப்படி செட் இன்டர்வெலுக்கு நடந்துச்சோ அதே போல நடக்கும். புரியுதா நான் சொன்னது? நீங்க வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்க, புரிஞ்சதுன்னா. ஓகே ப்ரோ. சரி, இப்போ நீங்க கேட்க வந்த கொஸ்டின் சொல்லுங்க. இதுதான் இந்த யூஸ் எஃபெக்ட் புக்ல இருக்கிற விஷயம். அந்த சைடு எஃபெக்ட்னா என்னதுன்றதை காட்டிட்டேன். காமனாக லைஃப் சைக்கிள் ஈவெண்ட்டே காட்டிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்கள் யாருக்குன்னு ஒன்று கேட்கன்னு சொல்லியிருந்தீங்க, அதையும் கேளுங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் இருந்தாலும் கேளுங்க. ப்ரோ அந்த இப்போ வந்து நமக்கு வந்து நார்மலா வந்து ரெண்டர் ஆகுறப்ப வந்து யூஸ் ஸ்டேட் மூலமா வந்து ரீரெண்டர் நடக்கும். அப்போ வந்து யூஸ் எஃபெக்ட் கால் ஆகும்.
அந்த மாதிரி டைம்லயும் வந்து அது வந்து அன்மவுண்ட் ஆகுமா அப்படின்னு? எந்த மாதிரி டைம்ல? இப்போ சினாரியோ இன்னொரு டைம் சொல்லுங்க. இப்போ யூஸ் ஸ்டேட் இல்ல அப்டேட் ப்ரோ, இதே ஆகும்போது செட் என்ட்ரில் இருக்குது. ஆனா ம். வந்து ஸ்டேட் அப்டேட் பண்றப்ப ரீஎன்டர் ஆகும்ல, அந்த டைம்ல கேட்குறேன். அப்படி அப்படி ஆகாது. நம்ம இந்த மாரி கண்டிஷனல் போட்டு நம்ம இங்க யுஏல ரெண்டர் ஆகணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்றோம்ல இங்க. இந்த மாரி சினாரியோல தான் நடக்கும். சும்மா யுஏ அப்டேட்டுக்குலாம் அந்த அமௌண்ட் ட்ரிகர் ஆகாது. இப்போ இந்த இருக்குல்ல, இந்த அப்டேட் நேம்னு ஒண்ணு இருக்குதா? அத வச்சு நான் காட்டட்டா உங்களுக்கு? ஏன்னா அப்டேட் நேம்ன்றது ஆக்சுவலி இத அஃபெக்ட் பண்ற விஷயம் இல்ல. நான் வேணா இத ப்ராப்பா அனுப்பி விடுறேன். அப்படின்னா உங்களுக்கு அது நடக்கும். உங்களுக்கு சொல்றேன். நேம் இதே யூசர் வெக்ல இப்போ வந்து இங்க இருக்கிற ஒரு யூசர் இங்க இருக்கிற யூஸ் எஃபெக்ட்லயே காட்டணுமா உங்களுக்கு? எப்படி அன்மவுண்ட் நடக்குதா இல்லையான்னு கவுண்ட்டுக்கு காட்டணுமா? மட்டும் வச்சுக்கலாம், இல்ல நேமுக்கு மட்டும் வச்சுக்கலாம் bro. சரி, எதுனாலும் ஓகே. இப்போ ஆப் இருக்கு, ரிட்டர்ன் ரைட்டுங்களா? இப்படிதானே கேட்குறீங்க நீங்க? இந்த இடத்துல இப்போ ஸ்டேட் அப்டேட் ஆனா நடக்குமா இல்லையான்னு ஆமா. கேட்குறீங்க, ரைட்டா? சரி, ஆப் அன்மவுண்ட் ஓகேங்களா? சரி, டிட் மவுண்ட் ஓகே. ஆப் அன்மவுண்ட்ன்றது எங்கேயுமே இல்லை. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஸோ இது இனிஷியல் டைம்ல அந்த ஒரு கால் இருக்கும். ஏன் இனிஷியல் டைம்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 டைம் கால் ஆகுதுல்ல. ஸோ தட்ஸ் வை அந்த ஆப் அன்மவுண்ட் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. ஏன்னா அது ஸ்ட்ரிக்ட் மோட் வந்து ஒரு டைம் அன்மவுண்ட் பண்ணிட்டு தானே திருப்பி பண்ணுது. அதனால. சரி. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இன்டர்வல் நடந்துட்டே இருக்கு. அது நடக்கட்டும். இப்போ அப்டேட் நேம்ன்றது தியாகு அப்டேட் பண்ணுது. ஒரே நிமிஷங்க. ஆப் ஆப் அன்மவுண்ட் ஓகே. ரீரெண்டர் ஆகும்போதும் ஆக்சுவலி ஆப் அன்மவுண்ட் நடக்குது. ஓகே, ஒரே நிமிஷம் செக் பண்ணிடுறேன். Does state update trigger function use effect hook no, a state update does not directly trigger use effect cleanup function solely because of the update itself. The cleanup function is executed into before the component is unmounted from the top, before the side effect runs again due to a change in its depend. Oh, okay, okay. ஸோ இப்போ டிபெண்டன்சியில் ஏதாவது சேஞ்ச் இருந்ததுன்னா அது நடக்கும். நான் இதை சொல்லியிருந்தேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இங்கே இருக்கு. இப்போ டிபெண்டன்சி அரே இல்லாமல் நடந்ததுன்னா அதை பார்த்துக்கலாம். இப்படி டிபெண்டன்சி அரே கொடுக்காம வச்சு ட்ரை பண்ணுவோம். ப்ரோ நான் கொடுத்து தான் கேட்டேன். கொடுத்து தான் கேட்டிங்களா? சரி, நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இப்போ நானும் எனக்கு அதுவும் தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அந்த ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ அப்டேட் நேம் எஸ், இப்போ அது நடக்கலை. ஓகே, ஸோ அப்போ டிபெண்டன்சி அரே கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அன்மவுண்ட் நடக்கும். அது எப்படின்னா அந்த டிபெண்டன்சி அரேல அப்டேட் நடந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிறது காரணம் ஸ்டேட் அப்டேட்ஸ் இருக்கிறது. ஓகே, சரி, ஓகே, சரி, ஓகே. இது தவிர வேறு எதுவும் கொஸ்டின் இருக்குதா? இப்போ அந்த எரர் வருது, என்ன எரருன்றதை பார்க்கணும். சரி, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன இந்த எரர் மெசேஜை மட்டும் காப்பி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். ஏன்னா பின்னாடி ரெஃபரன்ஸ்க்கு அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் குரூப்லேயே போட்டு வைக்கிறேன். சரி, ஓகே, சரி. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? இல்லை ப்ரோ. சரி, அப்போ இதை பார்த்துட்டு வாங்க. எல்லாம் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? கிளியரா நான் சொன்ன விஷயம்லாம்? ஆமாம் ப்ரோ, புரியுது. நான் ட்ரை சரி, பண்ணி பார்த்துட்டேன். சரி, ஓகே. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நம்ம மண்டே தான் இன்னைக்கு கிளாஸ். அவங்க அபிராமி வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க.